நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்று சொன்ன வேத வாக்கின்படி தூய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்த நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் உட்காருவோம். இயேசுவானவர் சிலுவையிலே மொழிந்த இந்த 6வது திருவார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை காடியை வாங்கினாரா அல்லது வாங்கவில்லையா என்கிற விமர்சனம் அது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். ஒருவேளை காடியை வாங்கியிருப்பாரா அல்லது வாங்கலையா அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம், அவர் காடியை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார் என்றும், இந்த யோவான் சுவிசேஷத்துல காடியை வாங்கின பின்பு, அது தூய மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா அவர் காடியை குடித்து என்று அங்கே அந்த வார்த்தை வருகிறது. அவர் வாங்கினார் என்பதற்கான ஆதாரத்தையும் அங்கே முன்வைக்கப்படுகிறது. யோவான் தவிர மற்ற அனைத்து சீசரும் இயேசுவை விட்டு ஓடி போன ஒரு நிலைமை, சிலுவை பாடுகளிலே இயேசுவை பின்பற்ற முடியாத ஒரு நிலையில தான் இந்த யோவான் மாத்திரம் இயேசுவை சிலுவையினுடைய பாடுகள் கடைசி வரையிலும் பின்தொடர்ந்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒருவேளை மார்க்குவை பின்பற்றி எழுதப்பட்ட மற்ற சுவிசேஷங்கள் இயேசு காடியை வாங்கினார் அல்லது காடியை ருசி பார்த்தார் இந்த சம்பவம் என்று 2 வேளையாக நிறைவேறியதாக வேத பண்டிதர் சொல்றாங்க. முதல் பகுதியாக முதலாவது காடியை கொடுக்கும் போது அவர் வாங்க மனதில்லை, 2வது அவர் வாங்கி இருக்கலாம் என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. அதற்கு ஆதாரமாகத்தான் மார்க்கு சுவிசேஷகம், மார்க்கு கொஞ்ச தூரம் ஆண்டவரை பின்பற்றி போனான். ஆண்டவரை அங்கே பிடித்து கொண்டு போகும்போது கொஞ்ச தூரம் ஒரு மனிதன் வஸ்திரத்தை அவன் அங்கே பிடித்து எடுத்த போது அதை விட்டுட்டு ஓடிட்டான்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப காடியை வாங்கிய சம்பவத்திலே மார்க்கு கொஞ்ச தூரம் அதை பின்பற்றினால வாங்கவில்லை என்கிற பதிவை மார்க்கை பின்பற்றி மத்தேயு சொல்லியிருக்கலாம் என்பதும், அது மட்டுமல்ல யோவான் சுவிசேஷத்துல இந்த யோவான் கடைசி வரைக்கும் இயேசுவை பின்பற்றினார் என்பதற்கான ஆதாரங்களும் அங்கே சொல்லப்படுகிறது. யோவானுடைய தாய் சலோமே, இந்த சலோமையை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 56, 55 ஆகிய வசனத்துல பார்த்தீங்கன்னா, அநேக ஸ்திரீகள் தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த அநேக ஸ்திரீகளுக்குள்ளே 56ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபு யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபெதேயுவின் குமாரனுடைய தாயும் இருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. செபெதேயு குமாரனுடைய தாய் என்றால் அங்கே இந்த யோவான் யாக்கோபுடைய தாய் சலமே என்கிற அந்த பெயர் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசுவினுடைய இந்த சிலுவை பாடுகளில் யோவானும் அங்கே இருக்கிறார், யோவானுடைய தாய் சலேமையும் அங்கே இருக்கிறார். காடியை வாங்கிய இந்த சமம் 2வது பதிவு என்று அங்கே சொல்லுகிறதுனால அவர் வாங்கினார் என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர் வாங்கிட்டு தான் சொல்றாரு, முடிந்தது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். முதலாவது தரம் கொடுக்கும் போது ஒருவேளை வாங்காம இருந்திருக்கலாம், 2வது அங்கே கொடுக்கப்படும் போது அவர் வாங்கினார் என்கிற அந்த பதிவை யோவான் அங்கே முன்வைக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை தாவீதுடைய வாழ்க்கைக்கு நாம் அங்கே முன் அடையாளமாக பார்க்க முடியும். இந்த காடி பற்றிய விஷயத்திலையும் சரி, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு முதல் மரண வரைக்கும் அங்கே பட்ட பாடுகள் ஒவ்வொன்றும் தாவீதுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறியிருக்கிறது. அதுக்கு ஒரு சில ஆதாரத்தை நான் முன்வைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்துல மரியாள் யோசேப்புக்கு அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். இங்கே கூடி வரும் முன்னே மரியாளுக்கும் யோசேப்பும் நியமிக்கப்பட்டிருந்த அந்த காலத்திலேயே மரியாள் கருவுற்றிருக்கிறார். இப்போ இந்த காலத்துல தான் அவங்களுக்கு அவமானம் அல்லது நிந்தை அங்கே ஏற்படுகிறது. யோசேப்பு ரகசியமாக மரியாதை தள்ளிவிட மனதாக இருக்கிறாரு. ஒருவேளை இந்த அவமானம் அல்லது இந்த நிந்தை தாவீதுடைய வாழ்க்கைக்கும் அது முன் அடையாளமாக நடந்திருக்கிறது. ஏன்னா பரலோகத்துல இது முன்பதாகவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே இது நிகழ்த்தப்பட வேண்டியதாக இருந்திருக்கிறது என்பதை நாம் அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 51:5 சொல்லுகிறது, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. துர்க்குணத்தில் உருவானேன், தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இந்த தாவீதுடைய சம்பவத்தை நான் ஏற்கனவே
ஒரு செய்தியில யாசேரின் புஸ்தகத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு யூத ரவி இந்த யாசேரின் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறதை நான் உங்கள் முன்பதாக சொல்லியிருக்கிறேன். ஒரு சில காரியம், தாவீதுடைய தகப்பன் ஈசாய். இந்த ஈசாய் தன்னுடைய அந்த நேரத்தில், அந்த காலத்தில் சனகரிப்பு சங்கத்தில் தலைவராக பதவி வகித்தார் என்றும், அவருடைய பதவி அந்த நேரத்தில் ரொம்ப நல்ல முறையில் போயிட்டு இருக்கும்போது திடீரென்று அவருடைய மனைவி வேறு புறஜாதியார் என்பதை சுட்டி காண்பித்து அந்த பதவியிலிருந்து அவரை விலக சொல்றாரு. அவங்களும் அந்த ஈசாயும் பதவியிலிருந்து விலகிறாரு. இவர் யூதன், ஆனால் அவருடைய மனைவி, அதாவது தாவீதுடைய அம்மா புறஜாதி பெண். இப்போ பதவி விலகிறதுனால தன்னுடைய மனைவியை கோபத்தில் தள்ளி வைக்கிறார். தள்ளி வச்சுட்டு சில காலத்துக்கு பிறகு அடிமை பெண்ணை சேர்ந்து அதுக்கு பிறகு நான் தன்னை நியாயப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதை கேள்விப்பட்ட ஈசாயினுடைய மனைவி அடிமை வேடம் அணிந்து அவரிடத்தில் பிரவேசித்து கருவுறுகிறார். ஆனால் இதை அறியாத ஈசாய் கொஞ்ச காலத்துக்கு பிறகு தன்னுடைய மனைவியை பார்த்து பாவியான ஸ்திரீ என்று சனகரிப்பு சங்கத்திலே நிரூபிக்கிறார். இப்போ இந்த பாவியான ஸ்திரீ என்று தள்ளப்படுகிற போதுதான் தாவீது கருவிலே இருக்கிறார். அதான் சொல்றாரு, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று அவர் அங்கே குறிப்பிடுகிறார். அப்ப இந்த தள்ளப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் தாவீதுக்கு உடன் பிறந்த 7 சகோதரர், அவருக்கு 7 பேர் இருக்காங்க. நல்ல கவனிச்சீங்கன்னா அதுல 7 பேருமே தாவீதை வெறுக்கிறாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, தாவீதுக்கு ஏற்பட்ட அந்த நிந்தை. சங்கீதம் 69:20 ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 69:20. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று தாவீது சொல்கிறார். இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில நடந்த அதே காரியம், அதே நிந்தை, அதே அவமானம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக நாம் அதை பார்க்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக இதெல்லாம் நிகழ்த்தப்பட்டது அல்லது நிறைவேறினது. அது முன்பதாகவே ஒரு காட்சி போல நடந்தேறியது என்று நாம் அங்கே சொல்லலாம். அப்ப தாவீது இயேசுவுக்கு முன் அடையாளமானவன். அது மட்டுமல்ல, தாவீதை குடும்பமே வெறுத்தது. தாவீதுக்கு உடன் பிறந்த 7 சகோதரர்களும் சவுலுடைய அரசவையில நல்ல பதவியில் இருக்காங்க, நல்ல பணக்காரங்கள இருக்காங்க, நல்ல வசதி படைத்தவங்க. ஈசாய் பெரிய பணக்காரர். அவருடைய சொத்துக்களை எல்லாம் இந்த 7 சகோதரர், தாவீதுக்கு உடன் பிறந்த 7 சகோதரர்கள் அங்கே நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீது மட்டும் கொடிய மிருகங்கள் இருக்கக்கூடிய, சிங்கம் கரடி இருக்கக்கூடிய இடத்துல ஆடு மேய்க்கும்படி அனுப்பப்படுகிறார். அதனால சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து ஒவ்வொருத்தரையா பார்க்கும்போது 7 பேர் கடந்து போறாங்க. அப்ப சாமுவேல் சொல்றாரு, உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்கும்போது தான் அவர் சொல்றாரு, இன்னும் ஒருவன் இருக்கிறான். அப்ப குடும்பத்துல புறக்கணிக்கப்பட்டவராக, தள்ளப்பட்டவராக, அல்லது அந்த நிந்தையை, அவமானத்தை, கனவீனத்தை உடையவராக அவர் அங்கே காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலையும் இதே கனவீனம் இருந்தது. அவர் சொந்த குடும்பத்தால் பகைக்கப்பட்டார். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறு எங்கும் கனவீனம் அடையான் என்று அங்கே ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த சகோதரர்களை சொல்றாங்க, நீ இங்க செஞ்ச செயலை யூதேயாவிலே போய் செய், அல்லது எருசலேமிலே போய் செய், அப்பதான் நீ பிரபலமாக முடியும் என்று அதை யோவான் 7ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சொந்த குடும்பம், சொந்த சகோதரர்கள் பகைக்கப்படுகிற ஒரு நிலைமையை தாவீதுடைய வாழ்க்கையிலே முன்னோட்டமாக ஆண்டவர் அங்கே பார்க்கிறார். இன்னும் பூமிக்கு வர்றதுக்கு முன்பதாகவே இதெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. கசப்பு கலந்த காடியை எனக்கு குடிக்க கொடுத்தார்கள் என்று தாவீது சொல்லும் போது, தாவீது ஒரு அடிமை போல நடத்தப்பட்டதுனால 7 சகோதரர்கள் சாப்பிட்டு மீதி இருக்கிற சாப்பாட்டுல அந்த கசப்பு கலந்த காடியை கலந்து விட்டு போவார்களாம். அவனால சாப்பிட முடியாது. தண்ணீரிலையும் காடி கலந்திருக்கிறார்கள். அதையும் அந்த சங்கீதம் 69ஆம் சங்கீதத்துல 21ஆம் வசனம் சொல்கிறது, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று தாவீது சொல்கிறார். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேறிய ஒவ்வொரு காரியமும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நிறைவேற போவதற்கான முன்னோட்டமாக நடந்தது. இந்த நிகழ்வை தான் நாம் அங்கே ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த காடியை பற்றிய விஷயமும் தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது. அப்ப உணவு, தண்ணீர் எல்லாமே காடி கலந்தது. இப்ப இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலையும் இந்த தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் போது கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர் வாங்கினார் என்பதற்கு தாவீதுடைய வாழ்க்கை முன்னோட்டமாக அமைந்திருந்தது. ஒருவேளை தாவீதுக்கு மிகுந்த பசி, இதை சாப்பிட்டுதான் ஆகணும் என்று சொல்லும் போது அந்த கசப்பு கலந்த காடி அந்த உணவையும் அவர் சாப்பிட்டார். அதனால்தான்
இன்னும் கூடுதலாக ஆபிரகாம் ஈசாக்குடைய வாழ்க்கையில ஈசாக்கை தான் ஆண்டவர் பலியாக கேட்டிருக்கிறார் என்கிற விஷயத்தை ஆபிரகாம் அந்த பலி செலுத்த போற நேரத்தில் சொல்லி இருக்கிறார். அதனாலதான் ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு அல்ல, கர்த்தருக்கு பயந்து ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், பலியாக ஒப்பு கொடுத்தார். கிட்டத்தட்ட ஈசாக்கு 16 அல்லது 17 வயது இருக்கும் என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே பரலோகத்திலிருந்து அங்கே பார்க்கிறார். அதனால வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்று தாமாக அவர் வேறு ஒன்றையும் செய்யவில்லை என்று அங்கே பதிவு செய்கிறார். ஏற்கனவே பிதாவானவர் செய்ய குமாரன் கண்டிருக்கிறது எதுவோ அதையே அன்று தாமாக ஒன்றையும் இயேசுவானவர் செய்யவில்லை. அப்ப இதெல்லாம் முன்னோட்டமாக நடந்திருக்கிறதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். இயேசுவானவர் சிலுவையிலே எதை செய்து முடித்தார்? இந்த காட்சியெல்லாம் அவர் அங்கே பதிவு செய்கிறாரு. இதன்படியே தன்னுடைய வாழ்க்கையை அமைப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறாரு. இந்த வாழ்க்கை பாடியில அவர் சிலுவையில எதை செய்து முடித்தார் என்பதை தான் இந்த பகுதியிலே நாம் அங்கே 3 குறிப்புகளை மிக விரைவாக நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடிப்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இந்த முடிந்தது என்ற அந்த சொல் கிரேக்க சொல்லல, அதனுடைய அர்த்தம் இந்த பெய்டு என்கிற அந்த வார்த்தை அங்கே குறிக்கப்படுகிறது. பெய்டு என்று சொன்னால் ஒரு நிலத்தையோ அல்லது ஒரு விலையுந்த பொருளையோ அது வாங்குவதற்கான கிரயத்தை செலுத்தி முடிப்பது. அப்ப ஆண்டவர் எதை செய்து முடித்தார்? நம்முடைய ஆத்துமாவை மீட்பதற்காக, நம்முடைய பாவத்துக்கான விலை கிரயமாக அவருடைய தூய ரத்தத்தை செலுத்தினார். அதுதான் பெய்டு அல்லது முடிந்தது என்று அர்த்தம். இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியதற்கான காரணம், எதையெல்லாம் சிலுவையிலே செய்து முடித்தார் என்பதை முன்கூட்டியே அவர் அங்கே சொல்லி இருக்கிறார் அல்லது அறிக்கை செய்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனத்துல, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இது ஆண்டவர் பூமியில இருக்கும் போதே இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த அறிக்கையை சொல்லுகிறார். இதையெல்லாம் சிலுவையில செய்து முடித்தார். எப்படி மோசை காலத்துல சர்ப்பம் உயர்த்தப்பட்டு அதை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் பிழைத்தார்களோ, இயேசுவானவர் சிலுவை மரத்திலே உயர்த்தப்பட வேண்டும். அவரை நோக்கி பார்க்கிற யாவரையும் அவர் அங்கு எடுத்துக் கொள்கிறார். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. யோவான் 3:17 ஒருவர் வாசிக்கலாம். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினார். அப்ப இந்த காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் முன்கூட்டியே இந்த மோசேயினுடைய இந்த வெண்கல சர்ப்பத்தை முன்வைக்கிறார். அப்ப இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடந்த சம்பவம். அதுபோல தானும் உயர்த்தப்பட வேண்டும் அல்லது மரத்திலே தூக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவர் முன்னறிந்தார். அதை செய்து முடித்தார். சிலுவையில தொங்கும் போது கூட எல்லாருடைய பாவமும் அவர் மேல சுமத்தப்பட்டது. அப்ப இதெல்லாம் அவர் பார்க்கும்போது அவர் தம் பக்கமாய் ஆண்டவர் அண்டை அவர் இழுத்துக் கொள்வதற்காக அவர் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை செய்து முடித்தார். அப்ப சிலுவையில செய்து முடித்த காரியம் ஏற்கனவே பிதாவின் சித்தமாய் இருந்தது. பிதாவினால் அவருக்கு காண்பிக்கப்பட்டிருந்தது. அது சிலுவையுடைய வாழ்க்கையில முன்னோட்டமாய் நடத்தப்பட்டிருந்தது. அதைத்தான் இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். அப்ப இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த அந்த ஜனங்கள் சாவாமல் ஒள்ளிவாயில் சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்டும் சாவாமல் பிழைத்தது போல இந்த பாவத்திலே நாம் மரித்து போகாமல் இருப்பதற்காக இயேசு சிலுவையிலே தூக்கப்பட்டார். அதைத்தான் அங்கே சிலுவையில செய்து முடிக்கிறதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 2வது குறிப்பாக ஜீவ அப்பமாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதற்கும் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை அவர் முன்வைக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 48, 49 ஆகிய வசனத்துல, நேரம் இல்லாத நான் வேகமா சொல்லிடுறேன். ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள். அது ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம். மன்னாவை வனாந்தரத்திலே புசித்தார்கள், அவர்கள் மரித்தார்கள். அப்ப நான் ஜீவாப்பமா இருக்கிறேன், என்னை புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்று தன்னை அங்கே சொல்லுகிறார். ஜீவ அப்பமாக ஜீவ தண்ணீர் பானமாக தன்னை ஒப்படைக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். சிலுவையிலே அதை செய்து முடிக்கிறார். இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம் என்று ஆண்டவர் அதை தன்னை தம்மையை ஒப்பு கொடுப்பதற்காக சிலுவையிலே அதை செய்து முடிக்கிறார்.
அதனால 1 கொரிந்தியர் 10 3, 4, 5 ஆகிய வசனத்துல எல்லாரும் ஒரே ஞான போதனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே பானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் என்று அங்கே கொரிந்தியருக்கு பவுல் சொல்லுகிறார். அப்ப எல்லாருமே இயேசுவை ருசி பார்த்திருக்கிறார்கள். ஜீவ அப்பமாக ஜீவ தண்ணீராக முன்கூட்டியே அவர் ருசி பார்த்திருக்கிறார்கள். ஆனாலும் அவரை விசுவாசியாமல் போனதுனால வனாந்தரத்திலே நிறைய பேர் மடிந்து போனார்கள். அது சொல்லப்பட்டிருக்கிற 5ஆம் வசனத்தில் அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்திலே தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இதை செய்து முடிக்கிறாரு. தன்னை ஜீவ பலியாக ஜீவ அப்பமாக ஜீவ ரத்தம் நமக்காக சிந்தி அவர் மரிக்கிறார். அப்ப அதை நாம் விசுவாசித்து நம்ம திருவிருந்தலை பங்கு பெறும் போது நாம் அதை பானம் பண்ணுகிறோம், அவருடைய திருசரீரத்தை வாங்கிக் கொள்கிறோம். நிச்சயமாய் நமக்கு மீட்பு உண்டாகிறது. ஆண்டவர் பிரதான ஒரு மீட்பை நமக்கு ஏற்படுத்தி தருகிறார் இயேசு கிறிஸ்து வழியாக. இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவர் ருசி பார்த்தார்கள், ஜீவ அப்பமாக அவரை ருசி பார்த்தார்கள், ஜீவ தண்ணீராக அவரை வாங்கி கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் விசுவாசியாமல் போனதுனால அழிக்கப்பட்டார்கள். இயேசு சிலுவையில் செய்து முடித்தது தன்னை ஜீவ பலியாக ஜீவ அப்பமாக அங்கே நமக்காக தருவதுதான். 3வது காரியம், இயேசு சிலுவையில் நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக மரித்தார். அதான் வசனம் சொல்லுகிறது, நம் எல்லாருடைய அக்கிரமத்துக்காக அவர் மரிக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. தானியேல் 9:27 சொல்லுகிறது, மீறுதலை தவிர்க்கிறதுக்கும் பாவங்களை தொலைக்கிறதுக்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கும் என்று அங்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. அப்போ மீறுதல்களை முறிப்பதற்காக 1 யோவான் 1:7 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அங்கே பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்காக சிலுவையிலே அதை செய்து முடித்தார். கடைசி சொட்டு ரத்த வரையில் சிந்தினார். விலாவிலை குத்தப்படும் போது ஜலமும் ரத்தமும் புறப்பட்டு கடைசி சொட்டு வரையிலும் கீழே வடிந்தது. இதை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவம் அங்கே சிலுவையிலே முறிக்கப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறதை நாம் விசுவாசிக்கிறோம். இது பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா யோசுவாவின் புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? ஒரு கேள்வியை அங்க யோசுவா முன்வைக்கிறார். இதை யோசுவா சொல்றாரு பின்னாடி, உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படாது. யோசுவா 24:19 வாசிக்கலாம். யோசுவா 24:19. உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் அவர் மன்னியார். ஏன்னா நீங்க வழுவி போறவங்க, அடிக்கடி மாறி போறவங்க, அதனால நீங்க அவரை விசுவாசிக்கிறது இல்லை, கர்த்தரை சேவிக்கிறது இல்லை என்பதை இந்த யோசுவா சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு உறுதிமொழி சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த உறுதிமொழியை அவங்க எடுக்கிறாங்க. ஆண்டவர் சிலுவையில நம்முடைய பாவங்களை தொலைத்தார். எகிப்தின் அடிமைத்தனமாகிய பாவ வீட்டிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்ம திரும்பவும் பாவத்தை செய்து அவரை சேவியாமல் போனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்பதை இந்த யோசுவாவுடைய பகுதியை வைத்து நாம் அங்கே அறிந்து கொள்ள முடியும். இதுல ஒரு நிறைவு பகுதியாக நம்ம யோசுவாவை போல ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் ஒரு உறுதிமொழி எடுத்தாங்க. என்ன உறுதிமொழி என்றால், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்பேன் என்று யோசுவா சொன்ன பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த உறுதிமொழியை சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு சுதந்திர வேதத்துக்காக பங்குகள் பிரித்து கொடுக்கப்பட்டது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை உறுதியாக நாம் பிடித்து நம்முடைய பாவ குற்றங்களை அவர் மன்னித்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து இனி நாம் ஆண்டவர் விட்டு தூரம் போகாதபடிக்கு அவர் சிலுவையில செய்து முடித்த அவருடைய சிலுவை ரத்தத்தின் வழியாய் கொடுக்கப்பட்ட மீட்பை நாம் விசுவாசித்து உறுதியாக நிலைநிற்போம். ஆண்டவர் நம்மை நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.